ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எடுத்த உடனே நம்ம ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறது சொல்லும் போது அது உண்மையா மனசுலேருந்து சொல்றோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளோட எல்லா சென்சஸை வச்சு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம எப்படி செஞ்சோம், நம்ம எப்படி மற்றவங்கள ஹர்ட் பண்ணினோம் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நம்ம இடத்துலேருந்து பார்க்காம அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாரி கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த சாரி நம்ம சொல்லும் போதே அவங்க ஆமாம் சாரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரைட்டா? இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிறதுனா ஏதாவது ஒரு பரஸ்பர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தது அப்படிங்கிறதுனா நம்ம அந்த ஐ எம் சாரி அப்படிங்கிறது சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் இது பல தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே விஷயத்துக்காக மறுபடியும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படிங்கிறதுனா ஒரு வாட்டி சாரி சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா அதுலேருந்து கிடைக்கிற நம்மளுக்கு என்ன லெசன்ஸ், நம்ம என்ன தப்பு செஞ்சோங்கிறது அந்த உணர்ந்து அந்த தப்பை மறுபடியும் கண்டிப்பாக கண்டிஷனாக நம்ம அதை ரிப்பீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நம்ம நினச்சி அப்படி பண்ணினோம்னா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையை ஒழுங்காக கொண்டு போக முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி